27:8 வாசிங்க. என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிட்டு. ஆமேன். ஆண்டவர் இன்னைக்கு சொன்ன உணர்த்தின வேர்டு என் முகத்தை தேடு. ஆமேன். அடுத்த வசனத்தை வாசிங்க. உமது முகத்தை எனக்கு மறையாதே, நீர் கோபத்துடன் உமது அடியேனை விலக்கி போடாதேயும், நீரே எனக்கு சகாயர், என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். ஆமேன். சங்கீதக்காரனாகி தாவீது சொல்லுகிறான், என் முகத்தை தேடுங்கள்னு சொன்னீரே ஆண்டவரே. உங்கள் முகத்தையே சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் முகத்தையே. நான் என்ன வெறும் இடத்துல பேசுகிற மாதிரி எனக்கு சத்தம் கேட்குது. கொஞ்சம் சொல்லுங்களேன். என் முகத்தை சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உங்கள் முகத்தையே தேடுவேன். ஆமேன். ஆண்டவர் முகம்னா என்னங்க? முகம் சாவ முன்னாடி போட்டிங்கன்னா சமூகம். சமூகமும் முகமும் ஒன்று தான். ஆமேன்னு சொல்லுங்கள். சமூகம்னு எங்கெங்கே இருக்கோ அங்கே பூரா அவருடைய முகம்தான். முகம்னு எங்கே இருக்கோ அங்கே பூரா அவருடைய சமூகம். ஆமேன். அல்லேலூயா. அந்த 8 சொல்கிறார், என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே. எங்கே சொன்னார் ஆண்டவர்? ஆண்டவர் எப்போ? இந்த பழைய ஏற்பாட்டில் நீங்கள் வாசிச்சிட்டிங்கல்ல, முழுவதும் வாசி. இப்போ எங்கே வந்து அப்போஸ்தலருக்கு வந்துட்டிங்களா? ரோமருக்கு வந்துட்டீங்க. அப்போஸ்தலர் முடிக்கிறீங்க, ரோமருக்கு வந்துட்டீங்க. எங்கே ஆண்டவர் என் முகத்தை தேடுங்கள்னு சொன்னார்? என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உங்கள் முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் ஆத்துமா உம்மிடத்தில் சொல்லிட்டுங்கிறாரே. எங்கே சொன்னார் ஆண்டவர்? 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் எடுத்து வாசிங்க. 2 நாளாகமம் 7வது அதிகாரம் 14வது வார்த்தை. 2 Chronicles 7 chapter 14. வாசிங்க. என் நாமம் தரிக்கப்பட்ட, அப்படின்னா என் பெயர் சூட்டப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் அந்த காரியத்தை கேட்டு அவர்கள் தேசத்துக்கு, அவர்கள் குடும்பத்துக்கு, அவர்கள் வாழ்க்கைக்கு சேமத்தை, சேமம்னா செழிப்பு, விடுதலை, ஆரோக்கியம், நன்மை. அல்லேலூயா சொல்லுங்க. எப்ப அவர் முகத்தை தேடும் போது. அவர் முகத்தை தேடுவதற்கு முன்னதாக செய்ய வேண்டியவைகள் என்னன்னா, தாழ்த்தி என் பெயர் தரிப்பிக்கப்பட்ட, என் பெயரை சொல்லுகிற கிறிஸ்தவன் என்று சொல்லுகிற, தேவ பிள்ளை என்று சொல்லுகிறவன் தன்னைத்தான் தாழ்த்தி. ஏன் இன்னைக்கு ஜெபம் பண்ண முடியல, முகத்தை தேட முடியலைங்கிறதுக்கு இங்கே ஒரு பதில் இருக்குது. என்னது? பெருமை. சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. பெருமை. தேவனுடைய முகத்தை தேடுறவன் தன்னை தாழ்த்துகிறான். தேவனுடைய முகத்தை தேடாதவன் பெருமையான நினைவோடு இருக்கிறான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கையை பக்கத்தில் உள்ளவங்களை கைப்பிடிங்க பார்க்கலாம். கையை பிடிச்சு சொல்லுங்க. நீங்கள் ஜெபிக்கிறவனாக இருந்தா, ஜெபிக்கிறவளாக இருந்தா தாழ்மையுள்ளவள். நீ ஜெபிக்காமல் இருந்தா பெருமையுடையவள். ஆமேன். நான் எங்க பெருமையில் இருக்கேன், நானே பாவத்தில் இருக்கேன். அங்கே தான் சொல்கிறார்ல, தாழ்த்த முடியலை, ஜெபம் பண்ண முடியலை, பாவத்தை அறிக்கை செய்ய முடியலைன்னா அவர் இல்லாமல் நான் வாழ்ந்துருவேங்கிற பெருமை உனக்குள்ள என்ன செய்து? ஒரு அருமையான பரிசுத்தவான் சொன்னார், ஜெபிக்கிறவன்
தேவனை நம்புகிறான். ஜெபிக்காதவன் தன் பலத்தை நம்புகிறான். நான் சாதிச்சிருவேன், நான் தப்பு வச்சிருவேன், நான் பாதுகாத்துக்கிடுவேன், நான் எப்படியாவது பரலோகத்துக்குள்ள போயிடுவேன். எப்படி போவேன்? எப்படி பரிசுத்தமா வாழுவேன்? வெற்றிடத்தை காற்று என்ன செய்யும்? நிரப்பும். நீ சும்மா இருந்தாலே போதும், பிசாசு உள்ள வந்துருவான். நீ ஜெபிக்காம இருந்தாலே இருள் உன்னை சூழ்ந்து கொள்ளும். அல்லேலூயா. தாழ்த்தி அப்படின்னு அந்த இடத்துல சொல்லப்படுது. தங்களை தாழ்த்தி அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் சொல்ல முடியுமா? விளக்கம் என்ன? தாழ்த்தினா எப்படி தாழ்த்துறது? நான் ஒண்ணுமில்ல ஆண்டவரே, நான் ஒண்ணுமில்ல ஆண்டவரே, நான் குப்பை ஆண்டவரே, நான் தூசி ஆண்டவரே அப்படின்னு தாழ்த்துறதா? கீழ்ப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் போதுமா? அதுதான் தாழ்மைக்கு அடையாளம் கீழ்ப்படிதல். அதெல்லாம் மறுக்கலை. தாழ்ச்சி, அதாவது தாழ்த்துறது அப்படிங்கிறனா என்னன்னு ஒரு விளக்கத்தை ஆண்டவரே சொல்றாரு. லேவியராகமம் வாசிங்க. லேவியராகமத்தில் ஒரு வசனத்தை வாசிங்க. 26வது அதிகாரம். லேவியராகமம் 26:40 வாசிங்க. எல்லாம் எடுத்துக்கோங்க. எத்தனாம் பக்கம்? லேவியராகமம் 26:40. அவர்கள் எனக்கு விரோதமாய், எல்லாம் பாருங்க, 163ஆம் பக்கத்தில் பாருங்க. துரோகம் பண்ணி நடப்பித்த தங்கள் அக்கிரமத்தையும் தங்களுடைய பிதாக்களின் அக்கிரமத்தையும் அறிக்கை இடுகிறதும் அன்றி, அவர்கள் எனக்கு எதிர்த்து நடந்தபடியினால் நானும் அவர்களுக்கு எதிர்த்து நடந்து அவர்களுடைய சத்துருக்களின் தேசத்திலே அவர்களை கொண்டு போய் விட்டதையும் அறிக்கையிட்டு விருத்த சேதனமில்லாத தங்கள் இருதயத்தை தாழ்த்திக்கு அவர் விளக்கம் சொல்றார். கவனிக்கிறீங்களா? தாழ்மை அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா, இருக்கிற நிலைமைய, எனக்கு இருக்கிற பலவீனத்தை ஒத்துக்கொண்டு இது எதனால வந்ததுன்னு அறிக்கை செய்யணும். புரிஞ்சவங்க சொல்லுங்க. ஆண்டவரே சொல்றாரு, ஆண்டவரே அவங்களை பார்த்து சொல்றாரு, அவர்கள் எனக்கு எதிர்த்து நடந்தபடியினால் 41 நானும் அவர்களுக்கு எதிர்த்து நடந்து அவர்களுடைய சத்துருக்களின் தேசத்திலே அவர்களை கொண்டு போய் விட்டதையும். அப்பனா எப்படி அறிக்கையிடணும்? ஆண்டவரே, நாங்க இப்படி உமக்கு எதிரையா இருந்ததுனால தான், எதிரடையா நடந்ததுனால, செய்ததுனால, பேசினதுனால, உம்முடைய வழிகளுக்கு எதிர்த்து இருந்ததுனால எங்களுக்கு இந்த நிலைமை வந்தது. இதுக்கு காரணம் நான் தான், என்னுடைய அக்கிரமம் தான் அப்படின்னு அறிக்கை செஞ்சாத்தேன் தாழ்மை. அதுதான் விருத்த சேதனமுள்ள இருதயம். அங்க சொல்லப்படும், விருத்த சேதனம் இல்லாத தங்கள் இருதயத்தை தாழ்த்தினா விருத்த சேதனமுள்ள இருதயம் வந்துடும். தேவனுக்கென்று வேறு பிரிக்கப்பட்ட பிரியமான இருதயமா மாறும். இன்னைக்கு என்ன ஆகும்? ஒரு தவற சொன்ன உடனே முணுக்குன்னு கோவம் தான். ஒரு குற்றத்தை, ஒரு தவற, நம்ம இடத்துல இருக்கிற பலவீனத்தை கர்த்தர் சொன்னார்னா என்ன வருது? ஒத்துக்கொள்ற மனநிலைமை இல்லை. ஐயோ, இந்த பாவம், இந்த தவறு என்கிட்ட இருக்குது அப்படின்னு அழுக வர மாட்டேங்குது, கோபம் வருது. நான் பெருமை இருக்குன்னு அர்த்தம். உள்ள என்ன இருக்கு? நாங்கிற அகம்பாவம் இருக்கு. நான் பார்த்துக்கிடுவேன், நான் தப்பு வச்சிருவேன், நான் அப்படி கரையேறிடுவேன், நான் சமாளிச்சிருவேன், நான் அப்படி வாழ்ந்துருவேன் ஆண்டவர் இல்லாட்டி அப்படிங்கிற பெருமை இருக்குன்னு அர்த்தம். ஒரு காரியத்தை கர்த்தர் உணர்த்தும் போது, ஒரு தவறை உணர்த்தும் போது அப்படியே தாழ்மைப்பட்ட, ஆமென் ஆண்டவரே, எனக்குள்ள நான் இப்படி நடந்ததுனால, நான் இப்படி செஞ்சதுனால, உமக்கு எதிரடையா இருந்ததுனால எனக்கு இந்த பிரச்சனை வந்ததப்பா, என்ன மன்னிங்கப்பான்னா அதே தாழ்மை. அறிக்கை வருதா? அறிக்கையிட முடியுதா? தேவ சமூகத்தை யார்ட்டையும் போய் அறிக்கையிட வேண்டாம்.
அவர்கிட்ட ஆமென் சொல்லுங்களேன். நீ மனுஷன்ட்ட அறிக்கையிட்டாத. உன் பலவீனத்தை பார்த்துட்டான்னா அதை பயன்படுத்திடுவான் தனக்குன்னு. புரியுதா உங்களுக்கு? உங்கள் தவறெல்லாம் ஒரு மனுஷன்ட்ட சொன்னா உங்களை மதிப்பான்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் செஞ்ச அக்கிரமத்தை எல்லாம் ஒரு மனுஷன்ட்ட போய் சொன்னா, ஒரு தகப்பன்ட்ட சொன்னால் என்ன செய்வான்? மூடுவான். தேவனுடைய அன்பில் நிறைஞ்சவன்ட்ட சொன்னா அவன் என்ன செய்வான்? அப்படியே மூடி மறைச்சி கர்த்தர் உன்னை மன்னிச்சிட்டாருன்னு சொல்லி என்ன செய்வான்? உன்னை தூக்கி எடுப்பான். ஒரு சாதாரண மனுஷன்ட்ட சொன்னா உன் பலவீனத்தையே தனக்கு சாதகமாக என்ன செஞ்சிருவான்? பயன்படுத்தி. அதனால் நம்முடைய நல்ல தகப்பன்கிட்ட போய் என்ன செய்யணும்? அறிக்கை செய்வன். தாழ்மைப்படுறதுனா என்ன சொல்லுங்க? உள்ளத ஆமாம், இப்படிப்பட்ட நிலைமையில் நான் இருந்தேன், இப்படி செஞ்சேன், இப்படி நான் வாழ்ந்தேன், அதனால தான் எனக்கு இந்த சீர்கேடு, அதனால தான் இந்த நிலைமைங்கிறத உணர்ந்து அறிக்கை செய்வது தான் தாழ்மை. அவனை தாங்களே தாழ்த்தினா என்ன அர்த்தம்? தன்னுடைய நிலைமையை உணர்ந்து அப்பாட்ட போய் அறிக்கை செஞ்சா கர்த்தர் கிருபை செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அங்க சொல்ற தாழ்த்தி என் ஜெபம் பண்ணி. அடுத்து சொல்றாரு பாருங்க, 2 ராஜாக்கள் 7:4 7:14 2 ராஜாக்கள்கிட்ட 2 நாளாகமம் 7:14 முதல்ல என் பேர் சொல்லப்படுகிற, என் பேரை தரிச்சு வச்சிருக்கிற கிறிஸ்தவன்னு சொல்லுகிற என் ஜனங்கள் தங்களை முதல்ல தாழ்த்தி தன் பாவங்களை உணர்ந்து அறிக்கை செய்து அடுத்து ஜெபம் பண்ணணும். ஆமென். அந்த அறிக்கையே ஜெபமா மாறும் பொழுது அவர் முகம் நமக்கு வெளிப்படும். அல்லேலூயா. அவருடைய முகம் நமக்கு மறைக்கப்படுகிறதுக்கு காரணம் என்ன சொல்லுங்க? இன்னைக்கு அநேகருக்கு ஜெபம் ஏன் ஓடலை தெரியுமா? ஏன் ஜெபம் பண்ண இருக்கு? 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ண உட்காந்தனா 1/2 மணி நேரம் போனதை பார்த்தா 1/2 நாள் மாதிரி இருக்குது. 12 மணி நேரம் ஜெபம் பண்ணி ஆச்சுங்கிற மாதிரி இருக்கு. பார்த்தா 22 நிமிஷம் தான் ஆகுது. 22 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு 24 மணி நேரம் ஜெபம் பண்ணது மாதிரி ஃபீலிங் இருக்கு. கஷ்டமா இருக்குது, நகல மாட்டேங்குது நேரம். ஏன் அப்படின்னா சமூகத்தில் இருந்து மகிழ்ச்சியாக அவர் முன்னாடி உட்காந்துருக்க தெரியலை. நம்ம மட்டும் தனியாக பாவத்தோட பல சிந்தனைகளோட உட்காந்துருந்தா தோத்திரமும் வராது, ஒன்றும் வராது. தேவ பிரசன்னத்திலிருந்து ஜெபம் பண்ணால் உனக்கு 3 மணி நேரம் பத்தாது. தேவ பிரசன்னம் இல்லாமல் ஜெபம் பண்ணால் 3 நிமிஷம் போகாது. ஆமென். அந்த வசனத்தை நீங்கள் வாசிச்சு பாருங்க. ஏசாயா 59:2 வாசிங்க. 1-2 வாசிங்க. 1-2 வாசிங்க. இதோ ரட்சிக்க கூடாதபடி அவர் கர்த்தருடைய கை 59:1-2 வாசிக்கிறோம் ஏசாயாவில். இதோ ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடி அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களை, அடுத்தவங்க அக்கிரமம் கிடையாது, உங்கள் அக்கிரமங்களை உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. அவருடைய முகத்தை உங்களுக்கு ஏன் சமூகம் நிரப்பல? ஏன் தேவ சமூகம் நம்மளை மூடல? ஏன் பிரசன்னத்தில் நிற்க முடியல? ஏன் தேவனோடு இணைந்து ஜெபிக்க முடியல? பிரசன்னத்தில் அப்படியே போய் மணிக்கணக்கா இல்லை, வறட்சியா இருக்கிறது, வறண்ட பூமியில் வாழ்றது மாதிரி இருக்குது. ஜெபம் கரடு முரடா போகுது அப்படின்னா சம்திங் கல்லு சொல்லுங்க, கல்லு கிடக்கு. என்ன கல்லு கிடக்கு? அந்த 2வது வசனம் சொல்ல, உங்கள் அக்கிரமங்களே. அக்கிரமம்னா என்னது சொல்லுங்க? அக்கிரமம்னா என்னது? அக்கிரமம்னா என்னது? அக்கிரமம் அப்படின்னா என்னது? அப்படியா? கிரமம்னு கர்த்தர் வச்சிருக்காரு, ஒழுங்குன்னு வச்சிருக்கிறாரு. தேவன் வைத்த ஒழுங்கை பின்பற்ற மீறுவதுதான் அக்கிரமம். தேவன் ஒரு வழியில இப்படித்தான் நடக்கணும்னு வச்சிருக்காரு. இப்படித்தாண்டா இருக்கணும், இப்படித்தாண்டா வாழணும், இப்படித்தாண்டா செய்யணும் அப்படின்னு ஒரு வழியை வகுத்து வச்சிருக்காரு. அப்படியெல்லாம் நடக்க முடியாதுன்னு சொல்றதே அக்கிரமம்.
இதே வார்த்தையை இயேசு கிறிஸ்து பயன்படுத்துவார். அக்கிரம செய்கைக்காரரே நீங்கள் என்னை விட்டு அகன்று சொன்னாரா? 7ஆம் அதிகாரத்திலையா 6ஆம் அதிகாரத்தில் மத்தேயுல, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள். என்ன சொல்லுவார் அதுக்கு முந்தி பார்த்தீங்கன்னா, உங்கள் நாமத்தினால அற்புதம் செஞ்சோமே, தீர்க்க தரிசனம் சொன்னோமே, பேய் விரட்டினோமே சொன்னாரா? அந்த வசனத்தை எந்த இடம்னு மட்டும் எடுத்துங்க, நீங்கள் போய் வாசிச்சுக்கோங்க, டைம் இல்லை. மத்தேயு 6ஆம் அதிகாரம் தானே, 7ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரத்தில் 22வது வசனத்திலேருந்து 23 அப்படின்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் போய் வாசிச்சுக்கோங்க, நீங்கள் இல்லை தனியாக வாசிச்சுக்கோங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, அக்கிரம செய்கைக்காரரே அப்படின்னு சொல்லும்போது என்ன அக்கிரமம்? முந்தின வசனத்தை 22 சொல்கிறாரா? அந்நாளில் என்னை நோக்கி அநேகர் என்னை நோக்கி, ஒரு சிலர் கிடையாது, கர்த்தாவே கர்த்தாவே அப்படின்னு கத்துவாங்களாம். உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் சொன்னோம்ல. தீர்க்க தரிசனம் யார் சொல்லுவா? தீர்க்க தரிசனம் யார் சொல்லுவா? ஆவியில் நிரம்பாம தீர்க்க தரிசனம் சொல்ல முடியுமா? ஆவியானவரோட பழகாம தீர்க்க தரிசனம் சொல்ல முடியுமா? ஆவியானவரோட வாழாம தீர்க்க தரிசனம் சொல்ல முடியுமா? முடியாது. அடுத்த வார்த்தை, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துறாங்களா? எப்பாடி பிசாசை யார் துரத்துவா? நீங்க பிசாசுகளை துரத்திருக்கீங்களா? எங்களையே அது துரத்து, அதான் பாஷை துரத்துது. பிசாசுகளை துரத்துவார்கள். துரத்துனோமே அப்படித்தானே இருக்கு. துரத்தினோம் அல்லவா அப்படின்னா அவர்கிட்டயே கேட்கணும், உங்க நாமத்தினா தானே நாங்கள் பேய்கள் எல்லாம் துரத்தணும். அப்படின்னா இவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? வல்லமையான ஆளு. ஆமேன்னு சொல்லுங்க. ஆவியில் நிரம்பி பேயை பார்த்து போ பிசாசேனா ஓடிடுச்சு, அப்படிப்பட்டவன். இங்க இருக்கங்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாங்க. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் நிமிர்ந்து பார்த்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கவனிங்க, பேயை துரத்தணும் அப்படிங்கிறான். அடுத்து, உமது நாமத்தினாலே அநேக அற்புதம். இந்த ஆளுகளை பார்த்துதான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? அக்கிரம செய்கைக்காரரே. அப்படின்னா இதெல்லாம் அக்கிரமமான செய்கையா? இல்லைங்க. தேவன் அவங்களுக்கு சொன்னதை செய்யாம வேற எதையோ செஞ்சிருக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? இப்போ என்னையே வச்சுக்கோங்க. நான் உங்களை சொல்லாமல் நான் என்னையே சொல்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபை அல்லது எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னன்னா, வசனத்தை அடியோன்னு என்ன செய்ய சொல்லு, தெளிவாக சொல்லிடு. சத்தியத்தை எனக்கு ஆண்டவர் என்ன அபிஷேகம் பண்ணும்போது எனக்காக ஜெபம் பண்ணி என்னை முழு நேர ஊழியத்துக்கு வரும்போது, பவுலுக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாடுகளை நான் உனக்கு தருவேன், நீ பிரசங்கம் பண்ண தெரியாதுன்னு நான் சொல்கிறேன். நீ பிரசங்கம் பண்ணுற மாதிரி ஒருத்தனும் பிரசங்கம் பண்ண மாட்டான். நான் அந்த வெளிப்பாடை தர்றேன், வசனத்தை உனக்கு தருவேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஆமேன்னு சொல்லுங்க. எனக்கு ஊழியத்துக்கு வரணும்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது ஒரே ஒரு காரியம்தான். என்ன தெரியுமா? ஒரே மக்களுக்கு எப்படி தொடர்ந்து பிரசங்கம் பண்ண, இதே எனக்கு பயம். வேற எந்த பயமும் கிடையாது. சாப்பாட்டுக்கு என்ன செய்வோம், அதுக்கு என்ன, அந்த பயமெல்லாம் எனக்கு வரவே இல்லை. ஏன்னா கர்த்தர் தருவார். ஆமேன்னு சொல்லுங்களேன். கர்த்தரால் காக்காயை கொண்டு கூட போஷிக்க முடியும்னு விசுவாசம் இருக்குது. அதனால் அதை பற்றி பயம் வரல. ஒன்றே ஒன்று பயம், எப்படி தொடர்ந்து பிரசங்கம் பண்ணுறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த பயம்னா எனக்கு பெரிய பயமாக இருந்தது. பார்த்துக்கங்க, எனக்கு பைபிளை பல தடவை வாசிச்சிருக்கேன். ஆனால் பிரசங்கம் பண்ணுறது, எப்படி பிரசங்கம் பண்ணுறது ஒரே ஆளுக்கு? டெய்லி ஒரு ஆளுக்குன்னா பிரச்சனை இல்லை. ஒரு பிரசங்கத்தை 10 இடத்துல என்ன செய்யலாம், 10 விதமாக பண்ணிடலாம். ஆனால் ஒரே ஆளுக்கு 10 நாள், வாரத்தில் 6 நாள் 7 நாளில் 3 கூட்டம்னா 3 பிரசங்கமா, எப்பா நம்மளால் முடியாதப்பான்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு சொன்னார், நான் உனக்கு வசனத்தை என்ன செய்வேன், கொடுப்பேன், உன் வாயிலிருந்து பேசுவேன், நீ வெளிப்பாடுகளை பேசுவேன்னாரு. அந்த தைரியத்தை தான் இன்னைக்கு வாழ்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்போ நான் போய்கிட்டு, இப்போ நான் உங்களுக்கு புரியும்படி சொல்கிறேன். எனக்கு என்ன கிருபை கொடுத்துருக்காரு, எதுக்கு அழைச்சிருக்காரு? வசனத்தை போதிக்கிற வரம். ஆமேன்னு சொல்லுங்களேன். வசனத்தின்படி நடத்துகிற கிருபையை கொடுத்துருக்காரு. நான் போய் பேய் விரட்ட போய், நான் போய் தீர்க்க தரிசனத்தில் ஒரு முங்கி ஒரு ஆசைப்பட்டு, தீர்க்க தரிசனம் அவ்வப்போது வரும், அது வேற விஷயம். தீர்க்க தரிசனம் சொல்கிறதுலையே ஆசை, உமது அவன் நாமத்தில் தீர்க்க தரிசனமாக சொல்லிக்கிட்டு அதுலேயே இன்ட்ரெஸ்டாக போய்கிட்டு, இல்லை பேய் விரட்டுறதில் போய்கிட்டு செஞ்சுட்டு ஆண்டவர் சொன்ன வேலையை செய்யாமல் பேய் விரட்டுறதுலையும் நாய் விரட்டுறதுலையும் இப்படியே நான் இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்கிறேன். எனக்கு அது பிடிக்குது. என்ன செய்யுது?
எனக்கு கிருபை கொடுத்துருக்க, எனக்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்க. நான் சொன்ன, நான் ஒரு வியாதியஸ்தர்களை கை வைக்கும்போது, ஆண்டவரேன்னு சொல்லி வைக்கும்போது சுகமாகத்தேன் செய்யும், பேய் ஓடத்தேன். அதெல்லாம் ஓசிக்கிறபட்டியாகும். சொன்ன வேலை என்னது? வசனத்தை ஒழுங்கா போதி. ஆமென் சொல்லுங்களேன். இந்த பாதையில் நான் நின்றுக்கிட்டு இருக்கும்போது 2-3 நடக்கும். பேய் ஓடும், வியாதி சுகமாகும், தீர்க்க தரிசனம் வரும். ஆனால் அதை கண்டுக்கிடாமல் நம்ம போக வேண்டிய பாதையில் என்ன செய்யணும்? ஆமென் சொல்லுங்களேன். இதன் கிரமம். என் பாதையில் போய்கிட்டு இருக்கும்போது ஓசிகள் வர்றது வந்துட்டு போகுது. ஆனால் இதை விட்டுப்பட்டு அடுத்த பாதையில் போய்கிட்டு இருந்தா அக்கிரம செய்கைக்காரரே. அக்கிரமம்னா என்னங்க? உங்களுக்குன்னு நியமிக்கப்பட்ட பாதையை விட்டுட்டு போகிறதே, தேவன் வச்ச ஒழுங்கை விட்டுட்டு போகிறதே அக்கிரமம். அக்கிரமம்னா தேவனுக்கு பிடிக்காத காரியம் அல்ல. எனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடாமல் அடுத்தவன் ட்ராக்கில் போய் ஓடுறது. அல்லேலூயா சொல்லுங்க. அறிக்கை செய்யும். ஆண்டவர் சமூகத்தில் என்ன செய்யணும்? அக்கிரமங்கள் எல்லாம் அறிக்கை செஞ்சு, பாவங்கள் எல்லாம் என்ன செய்யணும்? அறிக்கை செஞ்சு ஜெபம் பண்ணி அவர் முகத்தை தேடணும். கஷ்டமாத்தேன், முதல்ல கஷ்டமாத்தாங்க இருக்கும். ரெண்டாவது அவர் முகம் உங்கள் மேலே பிரகாசிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் எப்படா தேவ சமூகத்துக்கு ஓடுவோங்கிறது மாதிரி இருக்கும். ஆமேன். இருளுக்குள்ளே இருக்கும்போது அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு அவன் விட மாட்டான். வெளியே வந்ததுக்கப்புறம் இவருடைய பிரசன்னத்திலேருந்து வெளியே போக நமக்கே மனசு வராது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருமே பாருங்களேன், ஒரு வசனத்தில் எடுத்து வாசிங்க. உபாகமம் 31 அதிகாரம் என்று நினைக்கிறேன். வாசிங்க. 31:18. அவர்கள் வேறே தேவர்களிடத்தில் திரும்ப போய் சகல தீமைகளின் நிமித்தமும் தேவனுடைய முகம் ஏன் மறையுது? சில பேருக்கு தேவனுடைய பிரசன்னமே இல்லாம போகுது. காரணம் என்ன? ஆண்டவருடைய சமூகத்துக்கு ஆண்டவருக்கு கொடுக்குற மரியாதையை நீ வேற விக்கிரகத்துக்கு வேற காரியத்துக்கு போய் செலுத்தின, கையெடுத்த, அல்லது அங்கே போய் நின்ன. அப்படின்னா நாங்கள் எங்கே பாச மாரியத்தாளுக்கெல்லாம் போனோம், நாங்கள் எங்கே பிள்ளையார் கோயிலுக்கெல்லாம் போனோம்னு கேட்காதீங்க. விக்கிரகம் வேறே தேவர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. உன் மனசு கர்த்தரை தவிர வேற எதையும் பெருசாக நினைக்கவே, பொருளாசையோ பண ஆசையோ வேற எந்த ஆசையோ உன் இருதயத்தாண்டா, அதுதான் விக்கிரக ஆராதனை. எபேசியர்ல சொல்றாரு, விக்கிரக ஆராதனை ஆகிய பொருளாசை. சொல்லுங்க. பொருளாசைனா இது. விக்கிரக ஆராதனைனா என்னது? பொருளாசை. ஏதோ ஒரு பொருள் மேல, நீங்க தங்கத்து மேலதான், வைடூரியத்தின் மேலதான், வெள்ளி மேலதான், அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு மரக்கட்லு மேல உங்களுக்கு அளவில்லாத ஆசை வந்துருச்சுனாலே அது விக்கிரகம் தான். மண்ணு மேல, ஒரு வீட்டு மேல, ஒரு ஏதோ ஒரு பொருள் மேல, அது இல்லாமல் என்னால் முடியாதுன்னு சொல்லி அந்த இருதயத்தில் அந்த பொருள் உங்களை இடம் பிடிக்குமானால் அதுதான் என்னது? விக்கிரகம். விக்கிரகம்னா என்னங்க? விக்கிரகம்னா என்னது? அந்நிய தேவன்னா என்னது? உங்ககிட்ட இருக்கிற இருதயத்தை எது பிடிக்குதோ, கர்த்தர் இல்லாமல் கர்த்தரை விட்டுட்டு வேற எது ஆக்கிரமித்தாலும் அதுதான் விக்கிரகம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்பொழுது என் முகத்தை மறைப்பேன். தேவனுடைய முகம் நமக்கு மறையுதுன்னா சும்மா இல்லை, ஏதோ ஒரு காரியம் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஓசியா தீர்க்கதரிசியில் ஒரு புஸ்தகம், ஒரு வசனம் இருக்கு, வாசிங்களேன். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ஜீசஸ் 5ஆம் அதிகாரம் 15வது வசனம். அவர்கள்
பக்கம் 1053 பக்கத்தில் எடுத்து பாருங்க. 1053 பக்கத்தில் அவர்கள் தங்கள் குற்றங்களை, அடுத்தவங்க குற்றத்தை இல்லை, தங்கள் குற்றத்தை உணர்ந்து, ஏன் இன்னைக்கு தேவனுடைய முகத்தை தேட முடியல தெரியுமா? தங்கள் குற்றத்தை உணர முடியல. உணர்ந்த உடனே தேடிடுவாங்க. ஐயோ, நான் அவ்வளோ நிலைமையிலையா இருக்கேன், இப்படிப்பட்ட நிலைமையிலையா இருக்கிறேன், இப்படிப்பட்ட வீக்லையா இருக்கிறேன், இப்படிப்பட்ட பாவத்திலையா இருக்கிறேன், இப்படிப்பட்ட ஆபத்திலையா இருக்கிறேன் அப்படின்னு உணர்ந்த உடனே கர்த்தருடைய பாதத்தை பிடிக்க போயிடுவோம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடு மட்டும் நான் என் இடத்துக்கு போயிடுவேன். அவர் சொல்றார், நான் என் இடத்துக்கு போயிடுவேன். ஆண்டவர் எப்படி சொல்றாரு? உனக்கு வரும் ஆபத்து, அப்பம்போது என்னைய தேடுவேன். ஆண்டவரே ஆண்டவரே எங்கே போனீர்? நான் என் ஸ்தானத்துக்கு போனேன்டா. நீ உன் ஸ்தானத்துக்கு போன, நான் என் ஸ்தானத்துக்கு போனேன். நீ உணர்வில்லாத ஸ்தானத்துக்கு போன, நான் என்னுடைய உறைவிடத்துக்கு போனேன். அல்லேலூயா சொல்லுங்க. சில பேருக்கு சில பிரச்சனைகளை கொடுத்து குத்தி எடுத்தாத்தேன், கொடையுதே குத்துதே அப்படியே இப்படியேனாக்கா அப்பதான் உணர்வு வருமானு பார்க்கறதுக்காக அப்படி செய்யறாரு. ஆமென் சொல்லுங்களேன். சில பேருக்கு என்ன பிரச்சனையை கொடுத்தாலும் உணர்வு இருக்காது. அப்பையும் அந்த இதில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் தான் இருக்குது. இவ்வளவு பிரச்சனைகள் கொடுத்ததுக்கு அப்புறமும் அவர்கள் தங்கள் தேவனை தூஷித்தார்களே அன்றி அவரை வணங்கவில்லை, அவரை மகிமைப்படுத்தவில்லைன்னு. அதான் உணர்வற்ற ஜனம். தேவன் சில உபத்திரவங்களை, சில போராட்டங்களை, சில பலவீனங்களை, சில காரியங்களை நமக்கு அனுமதிக்கிறாரு, வரவிடுறாரு. அப்படின்னா எதுக்கு? உணர்வு வர்ற. எதுல விழுந்தேன் சொல்லுங்க? எந்த அக்கிரமம், எந்த காரியத்தில் நான் சரிப்பட வேண்டி இருக்கிறது? அங்க அழகா சொல்றாரு பாருங்க. அவர்கள் கர்த்தரே சொல்லுகிறார். இன்னொரு வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. 5:15 அவர்கள் வாசிங்க வாசிங்க பாருங்க. 1053 பக்கத்தில் வந்த வசனத்தை பார்க்கணும். அப்படின்னா தான் உணர்வு வரும். எல்லாம் பார்த்து வாசிங்க. அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடு மட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போய்விடுவேன். கர்த்தர் நம்மளோட இராம கொஞ்சம் விலகி நிற்பாரு. அப்பொழுது ஆபத்து அவர்களுக்கு. எப்போ கர்த்தர் தன்னுடைய முகத்தை அப்படி திருப்புறாரோ, ரெடியாக இன்னொருத்தன் பார்க்கறதுக்கு, அபகரிக்கிறதுக்கு, தாக்குறதற்கு ரெடியாக இருக்கிறான். ஆமென். பி கேர்ஃபுல். அதனால தான் உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குகிறான். ஆமென் சொல்லுங்களேன். தேவனுடைய நிழல்ல இருக்கணும், தேவனுடைய பாதுகாப்பில் இருக்கணும், தேவனுடைய சமூகத்தில் இருக்கணும். அதுதான் நமக்கு பாதுகாப்பு. அல்லேலூயா. என்னைய பொறுத்தளவுக்கு நான் சொல்கிறேன், இதில் ரெண்டு வித்தியாசத்தை நீங்கள் பார்த்துக்கங்க. கர்த்தருடைய பாதுகாப்புக்குள்ள, கர்த்தருடைய கவரேஜுக்குள்ள இருக்கும்போது வருகிற எந்த பிரச்சனையுமே நமக்கு தீமை கிடையாது. அது மரணமே வந்தாலும் சரி, நான் தேவனுடைய பாதுகாப்புக்குள்ள, தேவனுடைய வட்டத்துக்குள்ள, தேவனுடைய சித்தத்துக்குள்ள இருக்கிறேன் அப்படிங்கும்போது எது வந்தாலும் எனக்கு ஆபத்து கிடையாது, என்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தாது. ஆனால் தேவனை விட்டு, தேவனுடைய பாதுகாப்பை விட்டு வெளியில இருந்து எனக்கு வர்ற நன்மை கூட என்னை கெடுத்துரும். தேவனுடைய பாதுகாப்பிலிருந்து, தேவனுடைய அந்த வட்டத்திலிருந்து, தேவனுடையதான நிழல்ல இருந்து, தேவனுடைய அந்த கவரேஜிலிருந்து வெளியே நான் நிற்கும் போது வருகிற ஆசீர்வாதங்கள் கூட, நன்மைகள் கூட எனக்கு ஆபத்தா முடியும். ஆபத்தா முடியும்னா ஒருவேளை உலகத்தில் சந்தோஷமா இருக்கலாம். உலக பிரகாரமான பிசாசு எப்பயுமே கொடுத்து தான் அடிப்பான். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் நம்ம சுத்திகரித்து மகிமைப்படுத்துவார். அவன் எல்லாத்தையும் கொடுத்து கெடுத்துருவான். இன்னைக்கு நிறைய பேர் வஞ்சிக்கப்பட்டு போன காரணம் என்ன தெரியுமா? கர்த்தரை விட்டு போனதுக்கு அப்புறம் எங்களுக்கு நிறைய ஆசீர்வாதம் வந்துருச்சியா. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன், பேர் சொல்ல விரும்பல,
இந்த ஊரில் தான் ஒரு சபையில் இருந்தான், ஒரு ஆவிக்குரிய சபைன்னு சொல்கிற சபையில் இருந்தான். புதுசாக இந்த ஏரியாவிலேருந்து ரட்சிக்கப்பட்டு, நம்ம இங்கேக்குள்ளே இந்த இதை தாண்டினவுடனே ஒரு ஏரியா இருக்கு இல்லையா, புளியம்பட்டி, அந்த ஏரியாவில் ரட்சிக்கப்பட்டு குடும்பமாக சபைக்கு போனாங்க. நல்ல பக்திமான நாம் சபை தொடங்கின காலம், இந்த சபை நமக்கு தொடங்கின நாட்கள். அவர்களுமே இந்த தொடங்குற அன்னைக்கு வந்திருந்தாங்க, எங்கள் சபைக்கு வந்திருந்தாங்க. நல்ல பக்தியோடு நல்ல ஜெபம் பண்ணாங்க. அம்மா மகன் 2 மகங்களோடு வந்திருந்தாங்க, ஜெபம் பண்ணாங்க, நல்லா தான் இருந்தாங்க. அவங்க அந்த சபைக்கு போனாங்க, அன்றைக்கி மட்டும் வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த சபைக்கு போயிட்டாங்க. நான் பேர் சொல்லவும் விரும்பல அந்த சபை பேரை. இப்பொழுது நான் சொல்கிறேன், அந்த சகோதரன் நல்ல சகோதரன், என் தம்பியோட படித்தவன். அதனால் நான் அந்த பழக்கத்தில் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. நாங்கள் ஊழியத்தில் ஸ்டார்ட் பண்ணோன்னே சந்தோஷப்பட்டு இங்கேயே சபை உண்டாகுது அப்படின்னு எங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்து முதல் நாள் ஜெபம் பண்ணாங்க. அந்த ஃபஸ்ட்டு கூடுகையில் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க சபைக்கு போயிட்டாங்க. அந்த சபையில் அவங்க விசுவாசியாக இருக்கும் பொழுது முழு மனதோடு செயல்பட்டது மாதிரி செயல்பட்டாங்க. தன்னுடைய சொந்த ஒத்த சிங்கிள் மனுஷனாக அந்த ஊழியத்தில் உற்சாகப்பட்டு பாஸ்டருக்கு ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் வாங்கி கொடுத்தான் அந்த பையன். சிங்கிள் ஆளுங்க. நாங்கள் அப்போம்போது சபை தொடங்கி கொஞ்சம் காலம் சென்னதே என் சபை பாஸ்டராக இருந்தவருக்கு சபையார் எல்லாரும் சேர்ந்து ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்போம்போது 68,000 ரூபாயோ 70,000 ரூபாயோ. அதுக்கு முன்னாடியே சிங்கிள் மேன், அவன் ஒருத்தன் ஆண்டவருக்காக நான் கொடுக்கணும், அப்பனா தான் எனக்கு ஆசீர்வாதம்னு சொல்லி என்ன செஞ்சான், பாஸ்டர் பேருக்கு புத்தம் புது ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் வாங்கி கொடுத்தான். அப்படிப்பட்ட ஒரு நல்ல செய்யக்கூடிய ஒரு நல்ல பையனாக இருந்தேன். நான் கூட சந்தோஷப்பட்டேன், பரவாயில்ல அப்படின்னு சொல்லி. ஜஸ்ட் கொஞ்ச காலமானது. அதுக்கப்புறம் சபைக்கு போகலைன்னு கேள்விப்பட்டேன். அவனை பார்க்கவும் முடியலை. நான் பேர் சொன்னால் அவங்களுக்கு தெரிஞ்சிருங்கிறக்கா சொல்லலை, எந்த சபைன்னு சொல்லலை. அந்த பையனை பார்க்கும்போது நல்லா குங்குமமும் தின்னாரும் வச்சுருந்தான். அவனை நிப்பாட்டி கேட்டேன், தம்பி என்ன ஆச்சு, என்ன இல்லைண்ணே சரியாக வராதுண்ணே, நாங்கள் போகலண்ணே, சர்ச்சுக்கு போகலண்ணே. இல்லை என்னடா ஆச்சு, என்ன பிரச்சனை, பாஸ்டருக்கெல்லாம் வண்டியெல்லாம் வாங்கி கொடுத்தேனே. இல்லைண்ணே அதெல்லாம் சொன்னால் ரொம்ப மோசமாக இருந்தேன், வேண்டாம்ண்ணே அப்படின்னு சொல்லி நாங்கள் எங்கள் இதுக்கே போயிடுவோம்ண்ணே அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பக்கா ஹிந்துவாக இருக்கான். பெரிய பட்டை அடித்து பெரிய பொட்டு வச்சு, அவரோட இந்து முன்னணியில் இருக்கானா என்னன்னு தெரியலை எனக்கு. ஏங்க யாராவது இங்கே சிங்கிளா ஊழியக்காரன் எனக்கு இல்லாட்டாலும் வேற யாருக்காவது ஒரு பைக் வாங்கி கொடுத்தேங்கிறவங்க கை உயர்த்துங்க. பைக்குக்கு பெட்ரோல் கூட போட்டிருக்க மாட்டோம் நம்ம யாருக்காவது. அது பெருசு இல்லை, கொடுக்கணும்னு அவசியமோ இல்லை. உன் இருதயத்தை கர்த்தர் கொடு. நான் சொல்கிறது விஷயம் அதே. நீ கொடுக்குற காசோ பணமோ, அவருக்கு கொடுத்த பைக்கு அவர்கிட்ட இருக்குது, ஆனால் அவன் இந்த சபையில் இல்லை, அவன் பிசாசு கைக்கு போயிட்டான். ஏன் தெரியுமா? கொஞ்ச காலம் எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படி ஜெயன்னு ஜெபம் இல்லை, பைபிள் வாசிப்பு இல்லை, உணர்த்துதல் இல்லை, வசனத்துக்கு கீழ்ப்படிதல் இல்லை, தேவன் சொல்லுகிறதுக்கு இடம் கொடுக்கலை. ஆண்டவரை வந்தால் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் நல்லவர், அப்படி இப்படி. இது கொஞ்ச நாளில் என்ன செஞ்சிடும், பேக் அடிச்சு போயிடும். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்ட வீடு ஒரு நாளும். அந்த வசனத்தை வாசிங்க. இப்போ வாசிச்சோம்ல, மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, யாருன்னு தெரியாத அக்கிரம செய்யக்காரரேன்னு சொன்னார்ல. 7, 22, 23 வாசிச்சோம்ல. 24 வாசிச்சு பாருங்க. ஆகையால் இப்படிப்பட்ட நிலைமை இருக்கிறபடியால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளின்படி, என் சித்தத்தின்படி, நான் சொன்ன வார்த்தையின்படி நடக்கிறவன் எவனோ, அல்லேலூயா. ஐயா, ஒரு கல்லு மேல பாறை மேல கட்டின வீடு காத்து வந்தா விழுந்துருமா? கிறிஸ்துவாகிய கன்மலையின் மேல கட்டப்பட்ட வீடு. ஆமென் சொல்லுங்க. சும்மா மண்ணை பறிச்சு கட்டினாக்கும் ஒரு மலையில என்ன செஞ்சிடும், வீடு ஆடி போயிடும். இன்னைக்கு நிறைய பேர் தோன்றதுக்கு விடுறதே இல்லை, மண்ணை தோன்றதுக்கு விடுறதே இல்லை. பாச மண் நல்லா இருக்குது, தளம் சமதளமாக இருக்குது, இப்படியே மேலே கட்டிடுங்க. மண் மேலே கட்டினா விளங்குமா? உங்கள் வீடு கட்ட போகிறீங்க, நல்ல மண் நல்லா இருக்குது, நல்லா சமமாக இருக்குது, அப்படியே செங்கலை வச்சு பாச கட்டிடுங்க மிச்சந்தேன் அப்படின்னா கட்டுவீங்களா?
பாரு காணணுமியா சொல்லுவோமா இல்லையா? அது 10 அடி போனாலும் தோண்டு, இன்னும் 2 அடி தோண்டு, பாறை பார்த்துட்டா நல்லது. ஆமேன்னு சொல்லுங்க. நான் சொல்ற சரியா இல்லையாங்க? ஏன் அப்படி சொல்றோம்? கெட்ட போகிற வீடு நிற்கணும். ஆண்டவர் அதைத்தான் சொல்றாரு, உன் மண்ணெல்லாம் தோண்டு. மண்ணுனா என்னதுங்க? மண்ணுனா என்னது? மண்ணுக்குரிய தன்மை உள்ள இந்த சரீரத்தினுடைய இச்சைகள். அல்லேலூயா. மண்ணை தோண்டி வெளியே போடும்போது கொஞ்சம் வலிக்கத்தேன் செய்யும். கந்தரி வளம் ஆகிற மாதிரி இருக்கும். என்னடா நல்லா இருந்த பூமியை இப்படி கெடுத்து தோண்டி தோண்டி அசிங்கப்படுத்தி வச்சுட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் பில்லரை எழுப்பி கட்டினதுக்கு அப்புறம் தான் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்களேன். என் ஆத்துமா சொன்னாரா இல்லை? எப்பயுமே ஆத்துமா மண்ணோட தான் ஒட்டி இருக்கும். அதுல இருந்து பிச்சு எடுக்கும் போது கொஞ்சம் வலிக்கத்தேன். எதுக்கு மண்ணோட ஒட்டி இருக்கிற ஆத்துமாவை பிரிக்கிறாரு? ஒரு ரைமிங்கா சொல்லுங்களேன். மண்ணோடு இருக்கிறது விண்ணோடு ஒட்ட முடியாது. மண்ணோடு உள்ளதை பிச்சு விண்ணோடு ஒட்டுறதுக்கு தான். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமா, மண்ணு விண்ணுக்கு போக முடியாது. ஆனா நாம் விண்ணுக்குரியவர்கள். பரலோகத்துக்கு போகணும்னு நினைக்கிறவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னா கொஞ்சம் பிப்பாரு. எதுல இருந்து சொல்லுங்க? மண்ணுல இருந்து பிப்பாங்க. மண்ணு எது? மண்ணுல இருந்து பிச்சு எடுக்கும்போது கொஞ்சம் வலிக்கத்தான் செய்யும். ஆனா விண்ணுக்கு போகும்போது எல்லா கவலையும் மாறிடும். அல்லேலூயா. உட்காருங்க. தேவ சமூகத்தில் என்ன செய்யுங்க? உட்காருங்க, அழுங்க. முடியலைன்னா முடியலைன்னு சொல்லுங்க. நான் அப்படித்தான் ஜெபம் பண்ணுவேன். எனக்கு தெரியுமா, எனக்கு போராட்டங்கள் வருது, பல சிந்தனைகள் வருது, பல இதாக வருது. நான் போய் உட்காந்து இப்படியெல்லாம் வருது, நான் என்ன செய்யறது அப்படின்னு ஆமேன்னு சொல்லுங்க. யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? இப்படியெல்லாம் சிந்தனைகள் வருது, இப்படியெல்லாம் போராட்டங்கள் வருது, நான் என்ன செய்வேன் அப்படிம்பேன். அப்படின்னா தான் சரி உள்ளது தானே சொல்கிறான்னு சொல்லி கிருபை கொடுப்பார். ஆமேன்னு சொல்லுங்க. மறைக்கப்படாது, போய் மறைக்கப்படாது. எனக்கு என்னென்ன நினைவு இருக்கோ, என்னென்ன வருதோ அத்தனையும் நான் அப்படியே சொல்லிடுவேன். ஆண்டவர், உமக்கு தெரியாதா நான் இந்த மாதிரி போராடிக்கிட்டு இருக்க, உமக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் அவர்கிட்ட சொல்கிறது போல வேற ஆட்ட சொன்னீங்கன்னா பலவீனம் வேற மாதிரி போயிடும். உங்கள் பலவீனத்தை நீங்கள் அவர்கிட்ட சொன்னால் அவர் பலனாய் மாற்றுகிறவர், அல்லது அந்த பலவீனத்துக்கு சொல்யூஷன் உண்டாக்குறவர். அல்லேலூயா. கொஞ்சம் தோண்டி, ஆழமாக தோண்டி, நல்ல ஸ்ட்ராங்காக வசனத்தின்படி, வசனத்தின் மேலே நீங்கள் கெட்ட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் வீடு என்னைக்கு நிலைக்கும். நீங்கள் கிறிஸ்துவோடு வாழுவீங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். அந்த வேலையத்தை எனக்கு கொடுத்துருக்குறேன். நான் சொல்கிறேன்னு என் மேலே நீங்கள் கோபப்பட்டாலும் பரவாயில்ல, வருத்தப்பட்டாலும் கவலை இல்லை. என் வேலையை நான் செஞ்சேனாங்கிறது அவர்கிட்ட கேட்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அவர் நல்லது உண்மையும் உத்தமமுள்ள ஊழியக்காரனை சரியாக கடிந்து கொண்டு புத்தி சொல்லி என்ன செஞ்ச அப்படின்னு சொன்னார்னா போதும். அது எனக்கு போதும், என் ஜீவனை தப்பு வைத்துக் கொள்றதுக்கு. உங்கள் ஜீவனை தப்பி வைக்கிறது உங்கள் கையில் தான் இருக்கு. கீழ்ப்படிஞ்சா மேல்படி, இல்லாட்டி அடிப்படி. ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தர் சொல்றாரு, என் முகத்தை தேடி, தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடு மட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு. தேவ சமூகத்தில் உட்கார முடியாமல் என்ன பாவம் உன்னை தடுக்குது? என்ன அக்கிரமம் தடுக்குது? யார் மேலேயாவது கசப்பு, வைராக்கியம், கோபம், தவறான பழக்கம், அல்லது உடம்பை கெடுக்கிறதான போதை பழக்கங்கள் எது இருந்தாலும் சரி, அறிக்கை செஞ்சு அதை விடு. ஆமேன்னு சொல்லுங்க. உன் மேலே தேவனுடைய பிரகாசம் வரணும். தேவனுடைய முகம் உன் மேலே பிரகாசிக்கும். அந்த அந்த வசனத்தில் வாசிச்சு பாருங்க. 27ஆம் அதிகாரம் 9வது வசனம். 9 சீக்கிரம் வாசிங்க. 27:9 வாசி முடிப்போம். உமது முகத்தை எனக்கு மறையாது. ஏயா மறைக்கிறீங்க? அக்கிரமம் தான்டா உங்ககிட்ட இருக்கிற அக்கிரமம் இருந்தா திற தொங்கும். ஆமேன்னு சொல்லுங்க. 2 பேருக்கு மையத்தில் திற தொங்குனா எப்படி பார்க்கறது? நடுச்சுவர் இருந்தா எப்படி இங்கிட்டு இருக்கிறவங்க அங்கிட்டு இருக்கிறவங்க பார்க்கறது? அல்லேலூயா. என்ன காரியம்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து என்ன செய்யணும்? தெரியும். நமக்கு தெரியாத பலவீனம் பெரும்பாலும் கிடையாது. என்னையை பொறுத்தளவுக்கு மறைஞ்சிருக்கிற நமக்கே தெரியாத பலவீனம்ங்கிறது தெரிஞ்சதெல்லாம் சரி பண்ணதுக்கு அப்புறம் தான் சரி பண்ணுவார்.
புரிஞ்சதா உங்களுக்கு? நமக்கு தெரிஞ்சதெல்லாம் நம்ம சரி பண்ணதுக்கு அப்புறம்தான் நமக்கே தெரியாம நமக்குள்ள இருக்கிற தவறுகளை அவர் உணர்த்துவார். உனக்கு தெரிஞ்சதை நீ தான் என்ன செய்யணும்? சரி, பண ஆசை இருக்குதா, பொருளாசை இருக்குதா, மாம்ச இச்சை இருக்குதா, ஏதோ தவறான பழக்கம் இருக்குதா, தப்புன்னு தெரிஞ்சாலும் துணிஞ்சு செய்கிற துணிகரம் இருக்குதா, பெருமை இருக்குதா, அதை அறிக்கை செய். தேவனுடைய முகம் உன்மேல் பிரகாசிக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம என்ன செய்வோம்? நம்மை தாழ்த்துவோம், அறிக்கை செய்வோம். தப்புன்னு தெரிஞ்சு ஆண்டவர் உணர்த்தின காரியத்தில் இப்போ உங்களோடு பேசி கொண்டிருக்கும் போதே கர்த்தர் உணர்த்துவார். உங்களுக்குள்ளே இருக்கிற தவறுகளை உணர்த்தினா அப்படியே போய் இந்த பாவத்தை நான் செய்கிறேன் ஆண்டவரே, இதுலேருந்து எனக்கு விடுதலை, இதனாலதான் எனக்கு இந்த பாதிப்பு வந்தது அப்படின்னு சொல்லி உணர்ந்தா அவர் முகம் உங்கள் மேலே பிரகாசி. ஆமே. பழைய ஏற்பாட்டில் ஆண்டவரே ஒரு காரியம் சொல்லுவார், அது ஞாபகம் வருது, அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எடுத்து வாசிச்சு பாருங்கள். என்னாகம புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். அந்த வசனத்தை வாசித்து ஜெபம் பண்ண போகிறோம். என்னாகம புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், அதை மட்டும் வாசிங்க பார்க்கலாம். 23 வாசிக்க போகும். என்னாகமம் 6:23. நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும், அப்படின்னா ஆசாரியர்கள், அவர்கள் தான் ஆசாரியர், பிரதான ஆசாரியர்கள், அவர்களோடு நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், கவனிங்க எல்லாம் பாருங்க, நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து என்ன சொல்லணும் தெரியுமா? நீ நல்லா இருப்ப, நீ வீடு கட்டுவ, நீ அப்படி இருப்ப, இப்படி இருப்ப, அப்படியெல்லாம் சொல்ல வேண்டியது இல்லை. வாசிங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். இருங்க 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 இருங்க, ஓடாதீங்க, அவசரப்பட்டு ஓடிடாதீங்க. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன் மேல பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவுள். அல்லேலூயா. எப்படி ஆசீர்வாதம் கூறணுமா? கர்த்தருடைய முகம் உன் மேல பிரகாசமா இருக்கும்னா இதுதான் ஆசீர்வாதம். அடுத்த வசனம், பிரசன்னமாக்கி. அடுத்த வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. 2 ஆசீர்வாதம். என்ன தெரியுமா? கர்த்தருடைய முகம் உமல பிரகாசிக்கும் போது உனக்கு கிருபை கிடைக்கும். கர்த்தருடைய முகம் நம்மேல் பிரகாசிக்கும் போது கிருபை தர்றாரு, பிரசன்னமாய் இருக்கும் போது சமாதானம் தர்றாரு. அப்படின்னா என்னங்க அர்த்தம்? ஃபர்ஸ்ட் உன் மேல பிரகாசிக்கும் போது அவருடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். உங்க கண்ணில் எனக்கு என்ன செஞ்சது? கிருபை கிடைச்சதே, அந்த ஒளி கிடைச்சதே, அதுவே பெரிய ஆசீர்வாதம். உன் மேல பிரசன்னம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சொல்லுங்க பாப்போம், உங்களுக்கா டைம் கொடுக்குறேன். பிரசன்ஸ் சார். பள்ளிக்கூடத்தில் முனியாண்டி பிரசன்ஸ் சார், உள்ளேன் சார் சொல்றாங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இருக்கிறேன்னு அர்த்தம். உன் மேல பிரசன்னமாக்கி அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் மேல தங்கி இருக்கும்போது உனக்கு சமாதானம். உன் மேல வீசும்போது கிருபை, உன் மேல பளிச்சுன்னு என்ன சொல்ல, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? பிரகாசிக்க. உன் மேல அடிக்கும் போது, ஒளி அடிக்கும் போது உனக்கு கிருபை கிடைக்குது, உன் மேல தங்கி இருக்கும் போது உனக்கு சமாதானம் கிடைக்குது. இதே ஆசீர்வாதம். ஆரோன்னு பார்த்து, அவனுடைய மகன்களை பார்த்து கர்த்தரே சொல்றாரு, நீ ஜனத்தை ஆசீர்வதிக்கும் போது எப்படி ஆசீர்வதிக்கணும் தெரியுமா? நீ அப்படி ஆசீர்வதிக்கணும், இப்படி ஆசீர்வதிக்கணும் சொல்லாம, கர்த்தர் உன்மேல் பிரகாசிப்பார், உன் மேல பிரசன்னமா. இதே ஆசீர்வாதம். ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும்,
ஆண்டவரே என்னை ஆசீர்வதினா மனசில் பூரா பணத்தை நினச்சிக்கிட்டே, பொருளை நினச்சிக்கிட்டே, கடனை நினச்சிக்கிட்டே, இதிலிருந்து எப்படியாகிலும் என்னை விடுவிச்சு. இது ஆசீர்வாதமே கிடையாது. அவர் உன் மேலே பிரகாசிக்கணும், உன் மேலே பிரசன்னமாக இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் மேலே தங்கி இருக்கணும். கர்த்தர் யார் மேலே தங்கி இருந்து அப்படி சமாதானம், உங்கள் உள்ளம் மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் விலகி, அந்த 46வது சங்கீதம் என்ன தெரியல, இப்போ கண்டினியூ ஆகிக்கிட்டே போகுது, என்னன்னு தெரியல. வாசிக்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். 46ஆம் சங்கீதத்தில் தேவன் நமக்கு அடைக்கலம், 1வது வசனம், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் நம் மேல அடைக்கலமா, பலனா, கிருபையா, பிரசன்னமா இருந்தார்னா, பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அதன் ஜலங்கள் எல்லாம் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் யார் பயப்பட மாட்டா? கர்த்தர் யார் மேல பிரசன்னராக இருக்கிறாரோ, யார் நடுவில் இருக்கிறார், அது வரிசையா வாசிக்குது பாருங்க, இருக்கு பாருங்க. 5வது வசனம், தேவன் அதில் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. காரணம் என்னன்னா, கர்த்தருடைய பிரசன்ஸ், தேவனுடைய ஆவியானவர் உங்க மேல தங்கி இருந்தார்னா, உலகத்துல என்ன நடந்தாலும் பயம்ங்கிறது வராது, திகில்ங்கிறது வராது, கலக்கம்ங்கிறது வராது. அப்படி தெம்பா என்ன செய்யலாம்? அசையமா சமாதானம். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை, ஏன்னா உன்னதமானவருடைய மறைவுக்குள்ள. அதாங்க பிரசன்ஸ். தேவனுக்குள்ள ஒருத்தன் வாழ்ந்தான்னாக்கும் என்ன நடந்தாலும் அவனுக்கு கலக்கமே, அவனை கலங்க பண்ண ஒருவனாலும், அதுதான் அவருடைய முகத்தின் பிரகாசம். அதனால தான் அவன் சங்கீதக்காரன் சொல்கிறான், என் முகத்தை தேடுங்கள்னு சொன்னீரே, உங்கள் முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே. ஏன் முகத்தை மறைக்கிறீர்? நான் முகத்தை மறைக்கும்போது நான் கலங்கி போகவில்லையா? ஆமென் சொல்லுங்களேன். சமூகத்தை தேடுங்க, சமூகத்தில் போய் விழுங்க. தேவ சமூகத்துக்கு வரும்போது ஜெபம் பண்ணி ஆயத்தத்தோடு என்னோடு பேசுங்கன்னு ஓடி வாங்க. கர்த்தர் உங்களோடு பேசுவார். நான் இன்னைக்கு ஆக்சுவலாக பிரசங்கமே பண்ணக்கூடாதுன்னு நினச்சி வந்திருக்கேன். அதனால தான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் போல. நான் உங்களுக்கு எல்லாம் அனுப்பியிருக்கிறேன்ல, எல்லாருக்கும் தியானிக்கணும்னு நினச்சேன். இங்கே நீ சொல்கிற முதல்ல தனிப்பட்ட தேவனோடு என்னோட தொடர்பு இல்லாமல் இருளுக்குள்ளேருந்து என்னத்தை தியானிக்க போகிறாங்கன்னு சொல்கிறாரோ என்னமோ தெரியல. எத்தனை பேர் தேவ சமூகத்தில் இன்னைக்கு கர்த்தர் உங்களோட இடைபடுறாருன்னு நீங்கள் விசுவாசி எல்லாம் எழும்பி நின்று ஆண்டவர் சமூகத்தில், தகப்பனே ஜீசஸ், எல்லாம் எழும்பி நிற்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் மேல பிரகாசிக்கணும்னு நினைக்கிறேன், உன் மேல பிரசன்னமா இருந்து உன்னை வழி நடத்தணும்னு நினைக்கிறேன். ஆனால் நீ என் முகத்துக்கு முன்பதாக நில்லாமல் ஓடி போகிறாய். நீ என்ன நிலைமையில் இருந்தாலும் என் முகத்துக்கு முன்பதாக என் சமூகத்தில் வந்து நில்லு. உன் அக்கிரமத்தையும் உன் பாவத்தையும் உன் மீறுதலையும் கழுவி சுத்திகரிக்கிறவர் நான் தான். நான் தான் உன்னை பிரகாசிப்பிக்க பண்ணுகிறவர். கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிறவர். ஹல்லேலூயா. நீ எங்கே ஓடினாலும், எதை வச்சு மறைச்சாலும், எதில் போய் மறைஞ்சுக்கிட்டாலும் உன் வாழ்க்கை இருள் தான். நீ இருளுக்குள்ளேயே வாழ்ந்து இருளுக்குள்ளேயே போய்விடாதபடி கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய முகம் உண்மையில் பிரகாசிக்கட்டும். இந்த நாளில் நான் அவருடைய ஆசாரிய, நான் ஊழியக்காரனாக இருந்து சொல்கிறேன், கர்த்தர் உண்மையில் பிரகாசிக்க கடவர். கர்த்தருடைய பிரசன்னம் உன்னை காக்க கடவுது. அவருடைய சமாதானம் உனக்கு வர கடவுது. நீ அவருடைய நிழல்ல வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறாய். அவருடைய நிழல்ல வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் நாம் எல்லாரும். நீ அவரை விட்டு தூரமா போகிறது என்ன? அவர் முகம் உனக்கு மறைக்குதுன்னா உங்ககிட்ட இருக்கிற அக்கிரமத்தை நீ விலக்காம இருக்கிறது என்ன? உன்னோடு கர்த்தர் பேசிக்கொண்டே உணர்த்தி கொண்டே இருந்தும் நீ அதை அறிக்கை செய்யாமல் இருக்கிறது என்ன?
ஆண்டவர் உங்ககிட்ட ஒரு தவற உங்ககிட்ட தனிப்பட்டு பேசினார்னா நீ உணர்த்தி, ஆண்டவரே நான் இப்படிப்பட்ட பாவத்தில் இருக்கிறேன்னு அறிக்கை செய்வதில் உனக்கு என்ன வந்தது? நீ எனக்கு தெரியாமல் எதாயிலும் செய்துவிட முடியுமான்னு கர்த்தர் கேட்கிறாரு. நீ எனக்கு தெரியாம எதையாகிலும் நீ மறைச்சு வச்சிட முடியுமா? எல்லாம் என் பார்வையில் நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. நீ உன் இருதயத்தில் அக்கிரமத்தை மறைத்து வைக்காமல் பாவத்தை அறிக்கை செய்து நீ நீதிமானாய் மாறும்படியாக நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் அப்படியே கையை உயர்த்தி சொல்லுங்க, வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே ஆண்டவரே நான் அறிக்கை செய்கிறேன். நான் உம்முடைய சமூகத்துக்கு முன்பதாக வந்து என் குற்றத்தை அறிக்கை செய்து உங்கள் முகத்தை தேடுவேன். என் மேல் பிரகாசியும் ஆண்டவரே, என் மேல் உம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுங்க ஆண்டவரே. என் மேல உங்க பிரசன்னம் வந்து நிரப்பட்ட ஆண்டவரேன்னு சொல்லுங்க. தேவ சமூகம் உங்களை மூடும். நீ சமாதானமா வாழுவ, நீ சுகமா வாழுவ. உன்னை சுற்றி 1000 பேர் விழுந்தாலும் நீ விழமாட்ட. உன்னை தூக்கி நிறுத்த உன் தேவன் உன்னோடு இருக்கிறார். ஓ, உன் கண்களால மட்டும்தான் அது உன்னை அணுகாது. உன்னை சுற்றிலும் நடக்கிற தீமைகளை நீ பார்த்துக்கிட்டே கர்த்தரை துதிப்ப. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை இடிச்சு போக அல்ல, இடிச்சு போட அல்ல, உன்னை ஊன்ற கட்டுவதற்காக கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். நீ தேவனுடைய தோட்டத்தில் நாட்டப்பட்ட திராட்சை செடி. நீ பூத்து குலுங்கி கனி கொடுக்கணும்னு கர்த்தர் விரும்புறாரு. ஹல்லேலூயா. உன்னை சத்துரு வீழ்ந்து போகணும்னு, உன்னை அழிக்கணும்னு, உன்னை நிர்மூலமாக்கணும்னு உன் காரியங்கள் எல்லாவற்றையும் கெடுத்துக்கிட்டு இருக்கான். நீ அவனுக்கு இடம் கொடுக்காத. தேவ சமூகத்துல போய் விழுந்துக்கிட. ஆண்டவரே என்னை மன்னிங்க ஆண்டவரே, என் குற்றத்தை எனக்கு நீர் உணர்த்துகிறீர், அதை அறிக்கை செய்கிறேன்னு. இந்த காரியம் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் நான் தான், என் மீறுதல் தான், என் அக்கிரமம் தான். அறிக்கை செய்ய உனக்கு மனம் இல்லையோ? நீ அறிக்கை செய்த மாத்திரத்துல கர்த்தருடைய வல்லமை உன்னை நிரப்பும். நீ எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நீ எந்த மூலையில, எந்த ஒருவேளை பாத்ரூம்ல குளிச்சுக்கிட்டு இருக்கும் போது கூட நீ ஜெபம் பண்ண கர்த்தர் அந்த இடத்துல உன்னை நிரப்புவார். நீ எந்த இடத்துல உணர்வடைகிறியோ அந்த இடத்துல உன் மேல பரிசுத்த ஆவியானவர் பிரசன்னமாகிறார். ஹல்லேலூயா. ஜீசஸ், 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 ஜீசஸ். ஒரு தீர்மானம் எடுங்க. நான் முதல்ல அவர் சமூகத்தை தான் தேடுவேன். கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் தேடுங்கள். அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமையை நாடுங்கள். அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அதுதான் கர்த்தர் நமக்கு சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நீ தேவனுடைய பாதுகாப்புக்குள்ள இருக்கணும்னு கர்த்தர் விரும்புறாரு. நான் அந்த பாதுகாப்புக்குள்ள வர்றேன் ஆண்டவரே, உம்முடைய பராமரிப்புக்குள்ள, உம்முடைய குடைக்குள்ள, உம்முடையதான செட்டைக்குள்ள, உம்முடைய நிழலுக்குள்ள நான் வர்றேன் ஆண்டவரேங்கிறவங்க அப்படி கையை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே, தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். உங்க சமூகத்துல, உங்க செட்டையின் நிழல்ல நான் வர்றேன். ஆனந்தமே உம் பிரசன்னமே, பேரின்பமே உங்க பிரசன்னமே. ஆனந்தமே உங்க சமூகமே, பேரின்பமே உங்க பிரசன்னமே. ஆனந்தமே உங்க சமூகமே, பேரின்பமே உங்க பிரசன்னமே. ஆராதனை, 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 ஆராதனை.
சமூகத்துல வருவீங்களா? ஆராதனை அவருடைய பிரசன்னத்துக்குள்ள கடந்து வருவீங்களா? ஆராதனை ஆராதனை உங்க சமூகத்திலே ஒன்று கூடியுள்ளோம், உங்க பிரசன்னத்திலே களி கூற வந்தோம். உங்க சமூகத்திலே ஒன்று கூடியுள்ளோம், உங்க பிரசன்னத்திலே களி கூற வந்தோம். ஆண்டவரே, உங்க சமூகத்துல, உங்க பிரசன்னத்துல, உங்க முகத்தின் வெளிச்சத்துல எங்களை நடத்துங்கப்பா. எங்களை தாழ்த்தி தருகிறோம். தேவ சமூகம் எங்களை ஆளுகை செய்ய இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.